கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வீட்டில் பதுங்கியிருந்த 8 அடி நீளமுள்ள முதலையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணதாசன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஒட்டிய பகுதியில் பாத்தீங்கன்னா கொள்ளிடமாறு செல்கிறது. அங்கிருந்து வெளியேறும் முதலைகள் பல்வேறு கிராம பகுதிகளுக்கு அவ்வப்போது படையெடுத்து வருகிறது. அதே போன்று பாத்தீங்கன்னா அங்க வரும் முதலைகளை பிடித்து எடுத்து செல்லப்பட்டு பக்ராமரியில் ஏரியில் விடப்படும் முதலைகளும் அவ்வப்போது கிராம பகுதியில் படையெடுத்து வருகிறது. இந்த நிலையில் தான் சிதம்பரம் அருகே உள்ள நாஞ்சலூர் கிராமத்தை சேர்ந்தவர் அப்துல் ரஷீத் இவர் என்று அவரது வீட்டில் அதிகாலையில வீட்டை விட்டு வெளியே வரும்போது வீட்டின் முன்பகுதியில சுமார் 8 அடி நீளமும் 110 கிலோ எடை கொண்ட முதலை ஒன்று என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக அவர் சிதம்பரம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பெயரில் அங்கு சென்ற வனத்துறையினர் கிராம பொதுமக்கள் உதவியுடன் முதலை பத்திரமாக அங்கிருந்து மீட்டு பின்னர் வக்ராமாரி ஏரியில் முதலையை பாதுகாப்பாக எடுத்து சென்று விட்டுள்ளனர். வீட்டிற்குள் அதிகாலையில் முதலை இருந்த சம்பவம் கிராம பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வக்ராமாரி ஏரியில் விடப்படும் முதலைகள் அங்கிருந்து வெளியே வராமல் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்பது அந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.